மூவிக்கு மியூசிக் பண்ண போறோம், இல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக போறோம் அப்படிங்கிறத நோக்கி இந்த ட்ராவல் இல்ல. இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா அப்படியே வீட்ல சொல்லி சொல்லி வந்து, அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றது, ஒரு ஸ்டேஜ்ல ஓகே அதுக்கான டீம் அமைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஃபிலிம்னா அதை சுத்தி அட்லீஸ்ட் ஒரு 100 பீப்பிள் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான டீமு, அந்த ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஓகே நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணுவோம் கண்டிப்பா அப்படின்னு இந்த இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் பண்ணுவோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளேலிஸ்ட்டாக என்னென்ன யார் யார் பாட வைப்போம் அப்படிங்கும்போது, ஒவ்வொரு லிஸ்ட் இருக்குல்ல. ஒரு மெலடினா ஜிவி சார், ஒரு ஜாலியான பாட்டுனா இப்படி இப்படி நிறைய லிஸ்ட் இருந்தது. அப்ரோச்சா அவங்க மாத்துனாங்க. மெலடி தான், பட் ஸ்டில் ஒரு ஓப்பனிங் சாங். ஒரு ஜாலியான ஒரு அப்படியே ஒரு ஃப்ளோ ஆகுற ஒரு பாட்டு. அது யாரு பாடலாம் அப்படிங்கும்போது, லிஸ்ட் வச்சோன்னா லிஸ்ட்டை ஷஃபில் பண்ணோம். ஆ, இது வந்து ஜிவி சார் பாடலாம். இது வந்து ஷான் சார் பாடலாம். அப்படி ஷஃபில் பண்ணி மியூசிக்கா பண்ண சேம் அப்ரோச் தான் சிங்கர்ஸ்க்கும் பண்ணோம்.